நீங்கள் எப்போது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த நார்த் சைடில் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த? எனக்கு எங்கள் பாட்டி சொன்னாங்க. அதுக்கு நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் பாட்டி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இறந்தவங்கள தான் நார்த் சைடில் தலை வச்சு படுக்க வைப்பாங்க, நீ அப்படி படுத்தினா நீயும் அதுக்கு சமமாயிருவே அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு Focomate. நம்ம பூமியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதே மாதிரி தான் நம்ம பாடியிலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. நம்ம ஹெட்டு தான் நார்த்து அண்ட் ஃபீட் தான் சவுத். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹார்ட் தான் நம்ம ஹோல் பாடிக்கும் பிளட்டை பம்ப் பண்ணுது. ஹார்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு வீடியோவை நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்ம ஹார்ட் லோவர் பாடிக்கு பிளட்டை பம்ப் பண்ணுறதுக்கு கொடுக்குற ப்ரெஷரை விட ஹையர் பாடிக்கு அதிக அளவான ப்ரெஷர் தேவைப்படுது. பிளட்டு வந்து ஹீமோக்ளோபினால் ஆனது. ஹீமோக்ளோபின் அயன் கண்டென்ட்டால் ஆனது. நம்ம நார்த்தில் தலை வச்சு படுக்கும்போது நம்ம பாடியோட நார்த்தும் அண்ட் தென் எர்த்தோட நார்த்தும் ஒன்றுக்கு ஒன்று ரிப்பிள் பண்ணிக்கும். இதனால் நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு பாதிப்படையும். இதனால தான் ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக் அண்ட் தென் பிரெயின் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி டிசீஸ்லாம் நமக்கு வருது. இதுதான் ஏன் நார்த்தில் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உண்மையான ரீசன். See you in next video. Until then, let's learn with focus.